அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாய. அனைவருக்கும் நாம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு புது ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ தான் இது. 2025க்காக நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சர்ப்ரைஸான, ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு வெல்த் கார்னர்ல வைக்கக்கூடிய ஒரு மணி ஃப்ரேம் அட்ராக்ஷன். இந்த பொருள் பார்க்க போனா ஆல்மோஸ்ட் ஒரு 7 மாசம் கிட்ட அப்படியே ஹோல்ல இருந்துச்சு. 7 months அழகா ஹோல்ட் பண்ணி இதை ப்ரொடியூஸ் பண்ணி அப்புறம் மந்திர ரீடிங்ஸ் பண்ணி அப்புறம் நம்ம கரெக்டாக வெளியாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் கிட்ட எனக்கு இந்த டைம் எதிர்பார்த்தேன். ஸோ கரெக்டாக 2025 தான் இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு லான்ச் பண்ணுறேன். இப்பயே எனக்கு பார்க்க போனால் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இப்போ இந்த பொருளில் போகலாம். இதுக்கு பேர் தான் மணி அட்ராக்ஷன். அம்மா வெயிட்டாக இருக்குப்பா. ஓகே, மணி அட்ராக்ஷன் ஃப்ரேம். இது வந்து HKSS டிவைனிட்டி ஃபெங் ஷூய் ஐட்டம்ல நாங்களே உருவாக்குன ப்ராடக்ட், எங்களோட சொந்த ப்ராடக்ட். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9 பவர்ஃபுல் கண்ட்ரிஸோட பிக் மணி இருக்கு. இதில் இருக்கிற காசெல்லாம் உண்மையான கரன்சி நோட் தான். இது டூப்ளிகேட்ல. இதில் இருக்கிற கரன்சி நோட் எல்லாம் ஒரிஜினல் கரன்சி நோட்ஸ். இது வெளியே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ஃபினிட்டிஸ், எல்லாமே மந்திரம் படித்த இன்ஃபினிட்டிஸ். ஒரு இன்ஃபினிட்டிஸ் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா மணி மந்திரம் இருக்கு. இதில் எல்லாம் மணி மந்திரம் இருக்கு. ஸோ அதை தவிர்த்து உங்கள் வீட்டில் இது நீங்கள் எங்கே மாட்டலாம். ஓகே, இந்த அட்ராக்ஷன் ஃப்ரேம் வந்து பார்க்க போனாக்கா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் நார்த்தில் இல்லை நார்த் ஈஸ்ட் மட்டும்தான் மாட்ட முடியும். 2 இடத்துல தான் நீங்கள் மாட்ட முடியும். ஒன்று நார்த்து, ஒன்று நார்த் ஈஸ்ட். ஓகேயா, அங்கே வந்து இந்த ஃப்ரேமை நீங்கள் மாட்டி வச்சிடற வேலை தான். ஓகே, இப்போ இந்த மணி அட்ராக்ஷன் ஃப்ரேம் மூலியமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? ரொம்ப ஹெவியா பார்க்க போனால் இது நீங்கள் பின்னால் வந்து ஸ்க்ரூ போடணும். ஓகேயா, ஸ்க்ரூ போடணும். ஓகே, இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு நல்லா கவனமாக கேளுங்க. 9 கண்ட்ரியோட பவர்ஃபுல் கண்ட்ரியோட நோட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பெனிஃபிட் வரும்னு சொல்கிறேன். இப்போ எஸ்பெஷலி இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்கலாம். இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுற ஆளுங்கன்னா உங்களோட வியாபாரம் வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு அந்த ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும், அந்த வைப்ரேஷன்ஸ் வரும். அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் வெளியூருக்கு போகிற வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா பெருகும். வெளியூருக்கு பயணங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அடுத்தது உங்களோட அந்த பண அட்ராக்ஷன் சொன்னல, வியாபாரம் பெருகணும்னு சொல்கிறீங்களே. ஓகே, இந்த மணி ஃப்ரேம் அட்ராக்ஷன் என்ன பண்ணுனா உங்களுக்கு பண வியாபாரம் பெருகிறதுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கொடுத்துரும். அப்போனா இன்டர்நேஷனல், சத்தியமாக இன்டர்நேஷனல் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மலேசியால இருந்து என்னோட வியாபாரம் ஆன்பிராட் போகணும், வெளியூர்களுக்கு என்னோட வியாபாரம் பெருகணும்னா இந்த ஃப்ரேமை நீங்கள் வந்து நார்த் இல்லை நார்த் ஈஸ்ட்ல மாட்டி வைக்கணும். இது வீட்டில் மட்டும் இல்லை, உங்களோட வியாபார இடத்துலையும் இந்த ஃப்ரேமை நீங்கள் மாட்டி வைக்கலாம். ஓகே, இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, இப்போ இந்த ஃப்ரேம் நான் மாட்டி வச்சிருக்கேன், உள்ளுக்கு இருக்கிற இந்த பணத்தோட வேல்யூவே 1000 கணக்கில், இதோட வேல்யூ மட்டும் மோர் தென் thousands மேல, இந்த காசோட மதிப்பு மட்டும் 1000 கணக்கான மதிப்பு மேல உள்ள இருக்கு. இப்போ ஆளுங்க வந்து பார்த்தா கண்ணு வைக்க மாட்டாங்களா? சத்தியமா கண்ணு வச்சா பழிக்காது. இதுக்குள்ள நான் ப்ரொடெக்டர் வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து ப்ரொடெக்டர் இருக்காரு. உங்களோட காசு, உங்களோட அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போகவே போகாது. யாரெல்லாம் இந்த மணி ஃப்ரேம் அட்ராக்ஷனை பார்த்து கண்ணு வைக்கிறாங்களோ, கண்ணாறு வைக்கிறாங்களோ, அவங்களுக்கே அது பவுன்ஸ் பேக் பண்ணும். அவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த மணி ஃப்ரேம் இது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, உங்க வீட்டில் நீங்க நல்லா வெல்த்தோட ஹெல்த்தோட ஹாப்பியா இருக்கும்போது சில பேருக்கு வந்து பிடிக்காது. இது வீடு மட்டும் இல்லை, உங்க வியாபாரம் செய்யற இடமும் இவங்க மட்டும் பெருக்கிக்கிட்டே போறாங்க. பேரு, புகழ், பணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மணி ஃப்ரேம் நீங்கள் மாட்டி வச்சோன்னா ஒன்றும் அந்த வாவ் ஃபேக்டர் வந்துடும். ஒன்றும் வாவ் ஃபேக்டர் வரும், ஒன்றும் உங்கள் வியாபாரம் பெருகும், உங்கள் வீட்டில் பணம் பெருகும். ஓகே, இப்படி பெருகும். அதுவும் ரெமெடி இருக்கு, சொல்கிறேன். இந்த ஃப்ரேம் நீங்கள் வாங்கும் போது என்கிட்ட இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேம் வந்து உங்களோட ஆஃபீஸில் வைக்க போறீங்கன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ஃப்ரேம் உங்கள் ஆஃபீஸில் வைக்க போறீங்க. உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 4 டைரக்டர்ஸ் இருக்காங்க. 4 டைரக்டர்ஸு, அப்புறம் மேனேஜர்ஸ். ஓகே, அப்போ யாரு உங்களோட ஆஃபீஸில் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்துக்கிறா, யாரு சேல்ஸை பார்த்துக்கிறா? அப்போ எனக்கு வந்து அவங்களோட பேர், அவங்க பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம்லாம் நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிடணும். சரியா? நான் என்ன பண்ணுவேன், இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னே இதுக்கு பின்னால் வந்து உங்களோட பேரு, பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். இதுக்கு பின்னால உள்ளுக்கு எல்லாமே எழுதி இருக்கும். அதுக்கு மேலே தான் இந்த மணி ஃப்ரேமே வரும். ஸோ அப்போ பார்க்க போனா இந்த மணி ஃப்ரேம் அட்ராக்ஷன் வந்து அந்த நபர்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ நீங்க கவலைப்பட தேவையில்லை. என்ன இந்த அட்ராக்ஷன் மணி ஃப்ரேம் அவ்வளோ வேலைக்கு நான் வாங்கி வச்சிருக்கேன், வர போறவனுக்குலாம் லக் அடிக்குது
அந்த மாதிரிலாம் அடிக்காது, நீங்க கவலையே பட தேவையில்லை. இந்த மணி ஃப்ரேம் அட்ராக்ஷன் வந்து அவங்களோட ஓனருக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுக்கும். பணம், பேர், புகழ், இந்த வெளியூருக்கு டிராவல் பண்றது, இந்த வெளியூர் ஆன்பிராட்ல பிசினஸ் பண்றது, மலேசியால உங்க பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றது, எல்லா 9 கண்ட்ரில அந்த வைப்ரேஷன் வர வைக்கும். ஓகேயா? இதுல இருக்கிற நோட்ஸ் எல்லாம் ஒரிஜினல், எல்லாம் ஹையர் வேல்யூ நோட்ஸ். ஓகே, அடுத்தது இந்த மணி அட்ராக்ஷன் ஃப்ரேமை வந்து இப்படி சிம்பாயங் பண்ணணும். நீங்க இந்த சிம்பாயங் பண்ண வேணாம். ஏன்னா இதுக்குள்ள வந்து ஏற்கனவே ப்ரொடெக்டர்ஸ், எல்லா பவர்ஃபுல் எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ள இருக்கு. நீங்க வைக்க வேண்டிய டைரக்ஷன் வந்து நார்த் இல்ல நார்த் ஈஸ்ட், இந்த 2 டைரக்ஷன் தான் நீங்க வைக்க முடியும். ஓகேயா? அடுத்தது வாரத்துல வாரம் குறைஞ்சது 3 வாட்டி. ஓகே, எவ்ரி வீக் 3 வாட்டி. இப்போ நான் 3 வாட்டி நான் பெஸ்ட் டே நான் சொன்னேன்னா திங்கள். ஓகேயா? திங்கள், அப்புறம் புதன், அப்புறம் வெள்ளிக்கிழமை. திங்கள், புதன், வெள்ளிக்கிழமை, வாரத்துல 3 வாட்டி. ஓகே, வாரத்துல 3 வாட்டி இந்த மாதிரி சாண்டல்வுட் ஊதுபத்தியில, இது சாண்டல், இது நாவிக்கல. ஓகே, இந்த மாதிரி ஒரு சாண்டல்வுட் ஊதுபத்தியில என்ன பண்ணுங்க, பத்த வச்சுட்டு இந்த ஊதுபத்திய இந்த மணி ஃப்ரேம் முன்னுக்கு ஜஸ்ட் அந்த சாண்டல்வுட்டை மட்டும் காட்டுங்க. ஒரு ரெஸ்பெக்ட், அவ்வளவுதான். நெருப்பு ஆறுதி எதுவும் எடுக்கக்கூடாது. இதுல இருக்கிற சக்தி அதோட தனி சக்தி. நீங்க எதையும் பண்ண தேவை வேலை. ஓகேயா? ஜஸ்ட் இந்த ஊதுபத்தி இங்க நிறைய இடத்துல கிடைக்கும், சாண்டல்வுட் ஊதுபத்தி. ஓகே, இது வந்து நான் இதுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன், மணி ஃப்ரேம்காக நீங்க பாய்க்கிறதுக்கு, வேற எதுக்கும் பாய்க்காதீங்க. ஓகே, இந்த சாண்டல்வுட்டை பத்த வச்சுட்டு உங்களோட மணி ஃப்ரேமை வாரத்துல 3 வாட்டி ஜஸ்ட், இப்ப நீங்க நார்மலா கடவுளுக்கு காட்டுவீங்களே இப்படி சுத்துறது, சுத்தவே கூடாது. நல்லா கவனமா கேளுங்க. ஊதுபத்தியை காட்டுறீங்களா, இப்படி நேரா காட்டுங்க, அவ்வளவுதான். அப்ப எத்தனை வாட்டிங்க காட்ட? 1 2 3, 1 2 3, 1 2 3, அவ்வளவுதான். டோட்டல் 3 வாட்டி இப்படி காட்டுவீங்க. 1 2 3, 1 2 3, 1 2 3. ஏதாச்சும் விஷ் பண்ணுமா, விஷ் பண்ணுங்க. இந்த மணி அட்ராக்ஷன் ஃப்ரேம்குள்ள வந்து ஏற்கனவே பவர்ஃபுல் ரெமெடி இருக்கு, பணம் இருக்கு, மந்திர படிச்ச ஹீலிங் இன்ஃபினிட்டிஸ் இருக்கு, உள்ள ப்ரொடெக்டர் இருக்காரு. ஸோ ப்ரொடெக்டர் உள்ள இருக்கிறதுனால உங்களோட பணத்தை, உங்களோட அந்த விஷன்ஸ், உங்களோட வைப்ரேஷன் எல்லாம் ப்ரொடெக்ட். உங்களை யாரு வந்து பார்த்தாலும், எந்த கண்ணாறு வச்சாலும், உங்களோட வியாபாரத்தை பார்த்தோ இல்ல உங்களோட வீட்டை பார்த்தோ எந்த கண்ணாரும் உங்களுக்கு படாது. இதுல இருக்கிற இந்த ப்ரொடெக்டர்ஸ் அவங்களே பவுன்ஸ் பேக்ல அடிச்சிருவார். யார் உங்களை வந்து கண்ணார் வைக்கணும் அவங்களே காட்டிக்கும். நீங்க கவலைப்படாம சம்பாரிச்சுக்கிட்டு நல்லா டிராவல் பண்ணுங்க, நல்லா சுத்துங்க, நல்லா சம்பாரிங்க, பேரும் புகழும் எடுங்க. உங்களால எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ நல்லது செய்யுங்க. ஓகேயா? சோ இந்த மணி ஃப்ரேம் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்காக 2025 நான் லான்ச் பண்றேன். ஆனா இப்பயே ஆளுங்க ஆர்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து நீங்க செல்ஃப் கலெக்ஷன் தான் என்னோட ஆஃபீஸ்ல பண்ணணும். ஓகேயா? இந்த மணி ஃப்ரேம் அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவியான ஃப்ரேம். ஓகேயா? ஹை குவாலிட்டி ஸ்பெக்ஸ் ஃப்ரேம். இது நான் வந்து போஸ்டேஜ்ல சத்தியமா அனுப்ப முடியாது. உங்களுக்கு இந்த மணி ஃப்ரேம் ஃபெங்ஷோய் ஐட்டம் அட்ராக்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்களே வந்து என்னோட ஆஃபீஸ்ல வந்து நீங்க என்கிட்ட எடுத்துட்டு போகணும். ஓகேயா? இதோட பிரைஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க எனக்கு பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. என்னோட கேட்டலாக் நான் கொடுக்குறேன், அதுல பிரைஸ் எல்லாம் இருக்கும். யார் என்ன ஃபாலோ பண்றீங்களோ என்னோட வாட்ஸ்அப்ல என்ன பர்சனலா ஃபாலோ பண்றேன், கண்டிப்பா என்னோட நம்பர் அவங்க கிட்ட இருக்கும். 016 291 2273, 016 291 2273. என்னோட நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாலே அங்க என்னோட கேட்டலாக் இருக்கும், என்னோட சர்வீஸ் கேட்டலாக். என்னோட அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் குரூப்ல இருந்து நான் சர்வீஸ் கேட்டலாக் போட்டிருக்கேன். அங்கேயே நீங்க தட்டி பார்த்துக்கலாம் இந்த மணி ஃப்ரேம் அட்ராக்ஷன் என்ன வேலன். ஓகேயா? இது நீங்க செல்ஃப் கலெக்ஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ யார் வீட்டில் இது நீங்க வைக்கிறீங்களோ, யார் ஆஃபீஸ்ல இது நீங்க வைக்கிறீங்களோ, 2025 உங்களுக்கு கண்டிப்பா பணமழை கொட்டும். நீங்க கண்டிப்பா வெளியூர் பயணம் போவீங்க. வெளியூர்ல இருந்து உங்களுக்கு வியாபாரம், உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் சத்தியமா வரும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா இந்த ப்ராடக்ட் மேல HKSS மணி அட்ராக்ஷன் ஃப்ரேம்ல தாராளமா என்ன தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், நமச்சிவாய. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.